இப்போ யோவேல் தீர்க்க தரிசன புத்தகத்தை வாசிக்கும் போது 2ஆம் அதிகாரம் 28, 29 வாசிக்கிறோம். யார் மேலெல்லாம் ஊத்துவாராம் சொல்லுங்க? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரம் இல்ல, மோசேக்கு மாத்திரம் இல்ல, மூப்பர்களுக்கு மாத்திரம் இல்ல, யார் மேலெல்லாம் ஊத்துவாராம்? அப்படின்னா இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின், புத்த மதத்தை சேர்ந்தவங்க அப்படிலாம் கணக்கே கிடையாது. யாருக்கெல்லாம் மாம்சம் இருக்கோ, யாருக்குள்ளெல்லாம் மாம்சத்தில் ரத்தம் ஓடுதோ, யாருக்கெல்லாம் உயிர் இருக்கோ எல்லாருக்கும் என்ன செய்வார்? அந்த வசனம் அப்படிதான் சொல்லுது, நான் சொல்லலை. மாம்சமான யாவர் மேலும், சிறியவங்க பெரியவங்க வயதானவங்க வித்தியாசம் கிடையாது, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அவர்கள் எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். யோவேலை கொண்டு அந்த வார்த்தையை கர்த்தர் திரும்பவும் உறுதிப்படுத்தினார். மோசேயினுடைய விருப்பமா இருந்தது, கர்த்தருடைய வாக்குத்தத்தமா இருந்தது. அதை கர்த்தர் என்ன செய்தார்? நிறைவேற்றினார். எப்ப நிறைவேற்றினார்? மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னாரே, அது எப்ப நடந்தது? முதலாவது எங்க தொடங்கினது? 50வது நாள்ல. மோசேயினுடைய விருப்பத்தை, ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை, ஆண்டவர் தீர்க்கதரிசி மூலமா சொன்ன தீர்க்க தரிசனங்களை இந்த நாட்களிலே ஆண்டவர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். ஒரு சத்தம் தான் வருது. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13, 14 வாசிங்க. மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி மீட்டு கொண்டார். அடுத்த வசனம், ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. எப்படி ஆயிற்று? இயேசு ஏன் பாவமானார்? இயேசு ஏன் சாபமானார்? புறஜாதிகளும் ஆபிரகாமின் விசுவாசத்தை பின்பற்றி ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் அந்த வாக்குத்தத்தத்தினுடைய மையம். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை கிறிஸ்து இயேசுவினால பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை விசுவாசத்தினால பெற்றுக்கொள்ளுகிறோம். வரும்படி பெரும்படி. அந்த வசனம் என்ன சொல்லுது? வரும்படியாகவும் பெரும்படியாகவும். எதை பெறணும்? வரும்படி வந்துருச்சு, பெரும்படி இருக்கா? பெற்றுக்கொண்டோமா? பரிசுத்த ஆவியை பெறலன்னா இன்னைக்கு என்ன செய்யுங்க? பெற்றுக்கொள்ளுங்க, காத்திருங்க, தேவ சமூகத்தில் காத்திருங்க. ஒவ்வொருவருக்கும் கட்டாயம் தேவையானது என்னது? பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம். அது இருந்தாதான் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போக மாட்டோம். 3.5 வருஷம் ஆண்டவரோடு கூட ஊழியத்தை செஞ்சாங்க 12 பேர். அதுல ஒரு ஆள் இயேசுவை காட்டி கொடுத்து நாண்டு கொண்டு செத்து போனாரு. மீத இருக்கிற 11 பேரும் அவர் ராஜாவா மாறிடுவாரு, நமக்கு ஏதாவது மந்திரி பதவி தருவார்னு காத்திருந்தாங்க. ஆனா அவர் சிலுவையில் அரைஞ்சதுக்கு அப்புறம் எங்க போயிட்டாங்க? ஏலேலோ ஐலசா பாட போயிட்டாங்க. அது அறிக்கை விட்டுட்டு போறாரு பேதுரு, நான் மீன் பிடிக்க போறேன். அவங்க எல்லாம் சொல்றாங்க நானும் வரேன். மீன் பிடிக்க தெரியாதவனும் எங்க போயிட்டான்? மீன் பிடிக்க போயிட்டான். கலிலேயா கடற்கரையிலிருந்து அவரை கூட்டு வந்து பெத்தானியா வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்தி பெத்தானியால நின்று கைகளை உயர்த்தி அவர்கள் என்ன செஞ்சார்? ஆசீர்வதிச்சார். ஆசீர்வதிக்கும் போது சொல்றாரு, பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற எருசலேமில் என்ன செய்யுங்க? காத்திருங்க, எருசலேமை விட்டு போகாதீங்க. அப்படிலாம் சொல்லி கொடுக்குறாரு. எருசலேமை விட்டு போகாதீங்க, எருசலேமில் காத்திருங்க. எது நிறைவேறணும்? என் பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறணும். பிதாவின் வாக்குத்தத்தம் என்னது? மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்பதுதான் பிதாவின் வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறணும்னா நீங்க என்ன செய்யணும்? காத்திருக்கணும்.